கிறிஸ்துவின் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. போதும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை இருதயத்தில் எது வாசமா இருக்கணுமா? சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்கள் இருதயத்துல கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாக வாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்துல எது வாசமா இருக்கிறதோ அதுதானே செய்யும். இருதயத்தின் நிறைவினால், சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால். அப்ப உங்க இருதயத்துல இந்த பரிபூர்ணமாய் வசன வாசமா இருந்தா நீங்க வாயை திறந்தா என்னதான் வரும்? இப்போ சொல்லுங்க, உங்க வாயை திறந்தா என்ன வருது? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாயை திறந்தா என்னதான் வருது? இந்த வசனம் உள்ள இருந்தா அந்த கோபம் மாதிரி சாந்தம் வெளிப்படும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் நம்ம இருதயத்துல செய்யணும். ஆமா. ஏன்னா இப்ப வசனம் தான் செய்ய ஒருத்தர் கோபப்படுத்தணும் தெரியுமா? கோபம் கொண்டாலும் அப்ப அந்த வசனம் செஞ்சோம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், இருதில இருந்து வெளியே வந்துடும். ஒருத்தவங்க பொய் சொன்னாலும் செய்யும், பொய் நாவு கர்த்தருக்கு வந்துடும். நீங்க எந்த செயலை செய்ய போனாலும் இந்த வசனம் உங்களை செய்யும் பாதுகாக்கும். அப்ப கிறிஸ்துவின் வசனம் உங்களை இருதயத்தில் செய்யணும், வாசமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? சொல்லுங்க. கிறிஸ்துவின் வசனம் இருதயத்தில் வாசமா இருக்கணும், நம்ம என்ன செய்யணும்? நாங்க வாசிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி வாசமா இருக்கும்? இப்ப வீட்டுல தண்ணி இல்லை, தண்ணி இருக்கணும்னா, அதாவது சமைக்க குடிக்க குளிக்க தண்ணி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இது கூட தெரியாதா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? தண்ணி அடிக்கணுமா? கொடால தண்ணி அடிக்கணும், அடிச்சு பிடிச்சி என்ன செய்யணும்? ஊற்றணும். இல்லையா டேங்க்ல தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கணும். சில பேர் மோட்டர் போட செய்யணும், தண்ணி வர டைம்ல மோட்டர் போட்டு டேங்க்ல செய்யணும், ஏற்றணும். அப்படிதானே? இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும், ஆனா தண்ணி கவர்மெண்ட் தண்ணி விடும்போது நீங்க மோட்டர் போடாம அசட்டியா இருந்தீங்கன்னா மறுநாள் என்ன ஆகும்? காலைல போய் பாத்ரூம்ல குளிக்கும் போது தண்ணியை செஞ்சிடும், நின்று போயிடும், சோப் போட்டு நிற்க வேண்டியதுதான். அல்லேலூயா. சாப்பிட்டு கையை கழுவும் போது கை என்ன செஞ்சிடும்? தண்ணி நின்று போயிடும். என்ன செய்யணும்? கை கழுவாம செய்யணும், துணியில துடைக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்ப வீட்டில் நமக்கு தண்ணி வேணும்னா என்ன செய்வோம்? ஒன்று மோட்டர் போட்டு டேங்க்ல ஏற்றுவோம், இல்லையா டேங்க்ல தண்ணி டேங்க்ல பிடிச்சிருந்து வீட்டில் நிரப்புவோம், இல்லையா வீட்டில் குடா இருக்கா குடால அடிச்சு தண்ணி வைப்போம். இதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம்? சொல்லுங்க, பிரயாசப்படுறீங்களா இல்லையா? எங்க பிரேயருக்கு லேட்டு, தண்ணி இப்பதான் விட்டாங்க, தண்ணி அடிக்க லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்டு? மோட்டர் போட லேட் ஆயிடுச்சு. சொல்றோமா இல்லையா? சில பேர் சண்டே காலை ஆறாவது லேட்டா வருவாங்க, கேட்ட சொல்லுவாங்க, எங்களுக்கு குழாலை பான் தண்ணி வருவாங்க, இப்போ பிடிச்சிட்டு வந்தா என்ன செய்தே லேட் ஆகுது. அப்போ நம்ம அது தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன செய்யறோம்? நம்ம தண்ணி பிடிச்சி சேமிக்க. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்னவா இருக்கிறது? அவசியமா இருக்கிறது. தண்ணி இல்லாவிட்டா ஒண்ணுமே இல்லை. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி அழகா சொல்லி உலக சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப தண்ணி இல்லாவிட்டா செய்ய முடியாதே, ஒண்ணுமே செய்ய. வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு வேணும், என்ன பண்ணணும்? கடையில இருந்து வாங்கணும். கடையில இருந்து வாங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வைக்கணும்னா, சமைக்க சாப்பிட தேவைன்னா முதல்ல வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும், அதை கொண்டு வந்து கடையில பொருள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போகாம இருந்தா, ஒரு வாரம் வேலைக்கு போகாம இருந்தா உங்க நிலைமை என்ன? சொல்லுங்க. வீட்டுல அரிசி பருப்பு இருக்குமா?
அப்போ நம்ம உலகத்தின் தேவையெல்லாம் என்ன செய்யறோம், பார்த்து பார்த்து என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல பத்திரப்படுத்துறோம், என்னெல்லாம் தேவையை கொண்டு வந்து குவிக்கிறோம். ஆனா பரலோகத்துக்கு போனன்ற சிந்தை இருக்கா இல்லையா உங்களுக்கு? நான் பரலோகத்துக்கு போனன்ற ஆசைப்படலாம் சொல்லி பார்க்கலாம். அதுலயும் பாதி பேர் தான். மிச்ச பேருக்கு ஆசை இல்லையா? நான் செத்தா நரகத்துக்கு போன எதுவுமே ஆசைப்படுறீங்க. அப்போ இதுக்கும் ஆசை இல்லை, அதுக்கும் ஆசை இல்லையா? அப்ப எங்கதான் போவீங்க? இருக்குது ரெண்டே இடம், ஒண்ணு பரலோகம், ஒண்ணு நரகம். அல்லேலூயா. ஒண்ணு பரலோகம், ஒண்ணு நரகம், ரெண்டுக்கு தான் போனோம். அப்ப எங்க போக ஆசைப்படுறீங்க? அப்ப பரலோகம் போனோம்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? உங்கள் இருதயத்துல கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமா என்ன செய்யணுமா? வாசமா இருக்கும். வேத வசனம் உள்ள போகணும். வேத வசனம் உள்ள போகாவிட்டா உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. அது ஒரு பக்கம், பரலோகமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தம் என்ன? ஒருவரும் சித்தம் இல்லாத எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சிறதா சித்தமா இருக்கிறார். எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எல்லாரும் என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியணும், வேதத்தை அறியணும், வசனத்தை அறியணும், இந்த பைபிளை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அவருக்கு ரொம்ப என்ன செய்ய சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த வேதத்தை நாம் வாசித்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பிரசங்கம் பண்ண அதே வார்த்தைகள் திருப்பி நான் பிரசங்கம் பண்றேன். சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் பாக்கியவானா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் என்ன பாக்கியம் கிடைக்கும்? 3 வசனம். நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனம் எத்தனை மனப்படமா தெரியும்? தெரிஞ்சு என்ன புண்ணியம் சொல்லுங்க? இந்த வசனம் எல்லாருக்கும் சண்டைய கிளாஸ்ல இருந்து கத்து கொடுத்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த கம்பெனிக்கு போனா 1 லட்ச ரூபா சம்பளம். எங்க போனா? இந்த கம்பெனி வேலைக்கு போனா 1 லட்ச ரூபா சம்பளம். தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது வச்சுங்களேன். இந்த கம்பெனில வேலை செஞ்சா 1 லட்ச ரூபா சம்பளம். அப்ப யாருக்கு சம்பளம்? அந்த கம்பெனிக்கு போய் வேலையில சேர்ந்து 1 மாசம் வேலை செஞ்சா அவங்களுக்கு என்ன சம்பளம்? சம்பளம். எல்லாரும் தெரியும், இந்த கம்பெனிக்கு போனா சம்பளம், கம்பெனிக்கு போனா சம்பளம். போகாம இருந்தா கிடைக்குமா? இல்ல போயிட்டு வேலை செய்யாம இருந்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த வாக்கு தத்துவம், இந்த வசனம் உடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண் தனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருக்கணும்னா, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா, அதாவது நீங்க செழிப்பா இருக்கணும்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்துல செய்யுங்க, பிரியமா இருங்க, இரவும் பகலும் தேவனை செய்யுங்க, தியானமா இருங்கன்னு சொல்றாரு. இது கஷ்டமா? சொல்லுங்க, இது கஷ்டமா? இது கஷ்டம்தான். அல்லேலூயா. யாருக்கு? வேதவசனம் அழகா சொல்லுதுங்க. நீங்க கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தா, பிரியமா இருந்தா, அதை வாசிக்கிறவளா இருந்தா நீங்க செழிப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லுது. நீங்க என்ன செய்தாலும் அது வாய்க்குன்னு சொல்லுது. நீங்க என்ன செய்தாலும் வாய்க்குன்னு சொல்லுது. ஆனா நாம என்ன செய்ய பண்றோம்? இந்த வேதத்தை கண்ணால கூட பார்க்க மாட்டேங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது ஆலயத்துக்கு என்ன செய்யறோம்? பைபிள் கொண்டு வரோம். சில பேர் அதுவும் கொண்டு வரதில்ல, மற்றவங்க தான் கொண்டு வராங்க. அல்லேலூயா. சில பேர் இங்கேயே வச்சுட்டு போயிடுறீங்க. அல்லேலூயா. வேதத்தை சுமக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தை நீங்க சுமந்தா உங்களை செய்வரா?
ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இன்னைக்கு சில பேர் படிக்க தெரியாதுன்னு சாக்கு சொல்றாங்க. எத்தனையோ வழிகள் வந்திருக்கிறது. பைபிள் படிக்க நீங்க அழகா படிக்க தேவையில்ல, ஆடியோ பைபிள் போட்டா போதும். என்ன செய்யலாம்? வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் இந்த போன் செய்தே மொபைல் போன், பெரிய போன் தானே இருக்கு. எல்லாருக்கும் பெரிய போன் தானே இருக்கு. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பட்டன் போன் வச்சிருக்காங்க. 99% பெரிய போன் தான் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதில் யூடியூப் பார்ப்பாங்க, கூகுளில் போவாங்க, அப்புறம் செய்வாங்க, இன்ஸ்டாகிராம் போவாங்க, ஃபேஸ்புக்கு போவாங்க, அப்புறம் ட்விட்டரா என்னது எதுக்கோ போவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. ஆனால் அதில் இருக்கிற பைபிளுக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரீல்ஸ் பார்ப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதுல இருக்கிற பைபிள் செய்ய மாட்டாங்க, பக்கம் போகவே மாட்டாங்க. அழகா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதுல ஆடியோ பைபிள் ஆன் பண்ணிட்டு நீங்க பாட்டு செய்யலாம், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் அழகா சொல்றது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான். அப்ப எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நீங்க அந்த காலத்துல இல்ல, 2026 இருக்கீங்க. நீங்க 1900 இல்ல, எங்க இருக்கீங்க? 2026 இருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு. படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சு எங்களுக்கு செல்போனை நோண்டத்தை காட்டிலும் படிக்க தெரியாதவங்க செல்போனை எவ்வளவு நோன்றாங்கன்னு செய்யும் அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எங்களுக்கே படிக்க தெரியாது சொல்லி தராங்க செல்போனு. நானே நிறைய விஷயத்தை நம்ம பாஸ்டர் தாவீதுக்கு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கு படிக்க தெரியாது, ஆனா அவருக்கு செல்போன்ல இருக்கிற எல்லா டெக்னாலஜி என்ன செய்யுது. அல்லேலூயா. நிறைய இந்த வீடியோ அனுப்புறது, வீடியோ எடுக்கிறது, போட்டோ எடிட் பண்றது, நிறைய காரியங்கள் அவர்கிட்ட செய்யுது கத்துக்கிறோம். அவர் தினந்தோறும் இந்த பைபிள் செய்யறாரு, வேதத்துல இருந்து செல்போன்ல இருந்து பைபிள் டெய்லியும் கேட்டுட்டே இருக்கிறார். ஆகையினால்தான் அவர் ஊழியக்காரர் வந்து நீங்க பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. நமக்கு என்ன கிடையாது அதை குறித்து சொல்லுங்க, அதை குறித்து என்ன கிடையாது? அக்கறையோ கவலையோ கிடையாது. நமக்கு என்ன கவலை? அடுத்த நாள் என்ன செய்யலாம், அடுத்த நாள் எங்க போலாம், என்ன சம்பாதிக்கலாம், அதை காட்டில அடுத்த என்ன குழம்பு வைக்கலாம்ன்றத பெரிய கவலை. அல்லேலூயா. நமக்கு என்ன கவலை? அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கலாம் என்பதை கவலையா இருக்க தவிர, இந்த வேதத்தை வாசிக்கணுமே, அதை நேசிக்கணுமே, அதை தியானிக்கணுமே என்ற கவலை கொஞ்சம் கூட இல்லை. நீங்க வேதத்தை வாசிக்க விட்டா, அதை நேசிக்க விட்டா, வேதத்தை கேட்க விட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. வானமும் பூமி ஒழிந்து போக வசனம் செய்யதான் ஒழிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேதத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த வேதத்தை மட்டுப்படுத்துகிறீர்கள், திருவசனத்தை அவமதிக்கிறீர்கள். அல்லேலூயா. எதை அவமதிக்கிறீங்க? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்க பைபிளை போட்டு கொள்ளுதல, பைபிளை கிழிக்கல, பைபிளை காலை போட்டு மெதிக்கல, அது அறியாதவர்கள் செய்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய பிள்ளையா இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி திருமணத்தை அவமதிக்கிறாங்கன்னா, அதை படிக்காம இருக்கிறத அதை அவமதிக்கிறது. அல்லேலூயா. எதுவுமே புரியுது. அப்ப வேதம் சொல்ல திருமணத்தை அவமதிக்கிறவர்கள் இப்ப நீங்க நாசம் அடையணுமா? சொல்லுங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்படணுமா, நாசம் அடையணுமா? எல்லாருக்கும் ஆசை என்னதான்? நாம ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு வழிதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு மாலை தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. அப்ப அந்த வேதத்தை என்ன செய்யணும்? தினமும் வாசிங்க. முதல்ல வாசிங்க, அப்புறம் அதை நேசிங்க, அதுக்கப்புறம் அதை தியானிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், அப்போ உலக மனுஷெல்லாம் பைபிள் வாசிக்கல, அவங்களாம் ஆசீர்வாதமா இல்லையா? கேள்வி வரும்ல, கேட்பீங்கள. அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆட்களா இருக்கிறாங்க, அவங்களாம் ஆசீர்வாதமா இல்லையா? அவங்கள லட்சாதிபதி இல்லையா? அவங்களாம் கோடீஸ்வரம் இல்லையா? அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் வேற, இந்த ஆசீர்வாதம் வேற. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதோட அரச மாட்டாரா, வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதம்னா ஒண்ணு பணம் பொருளா நினைச்சுக்கிறீங்க. ஆசீர்வாதம்னா என்னதான்? ஆமா, வெறும் பணம் பொருள் காரு பங்களா அப்படி இல்லை. ஆசீர்வாதத்துல பணம் இருக்கு, சரீர சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு, இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவோன்னு செய்தே இருக்கு. அல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் இந்த வேதத்தை நாம் வாசிக்கணும், தியானிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது வாசிப்போம். சங்கீதம் 107 சங்கீதம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வசனத்துல என்ன இருக்கு? சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. இந்த வேத வசனம் நமக்கு ஔஷதமா இருக்கிறது, மருந்தா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி சொல்லி இருக்கிறேன். நம்ம தினத்தந்தி பேப்பர்ல வந்தது. கேரளால ஒரு அம்மா 100க்கு மேல 105 107 வயசோ அங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேட்டி எடுத்தாங்களாம், இந்த முதிர் வயது வரைக்கும் நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்களே, என்ன காரணம்? ஏன்னா அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க, மற்றவருடைய உதவி இல்லாம. அப்ப சொன்னாங்களா, நான் தினமும் வேதத்தை செய்றேன், வாசிக்கிறேன், அதன்படி நடக்கிறேன், ஆகினால செய்றேன், இந்த முதிர் வயதிலும் நோய் நொடி இல்லாம நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன் அவங்க சொன்னாங்களாம். இதே தினத்தந்தி பேப்பர்லயே செஞ்சாங்க, போட்டிருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல ஒருத்தவங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்களா, உனக்கு கேன்சர், நீ 6 மாசத்துல செத்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே நொந்து நூலாகி அப்படியே வந்திருக்காங்க. ஒருத்தவங்க அவங்கள ஆலயத்துக்கு கூட்டு போயிருக்காங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு பைபிளை கொடுத்துருக்காங்க, இதை படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பைபிளை படிக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க பைபிளை படிக்க 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 அவங்க டாக்டர் சொன்ன 6 மாசம் போச்சு, 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்யல, மறிக்கல. போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தா கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்துக்கு என்ன இருக்கிறது? குணமாக்குகிற வல்லமை இருக்கிறது. சொல்ற பாருங்க, அவர் வசனத்தை அனுப்பி என்ன செய்வாரா? குணமாக்குவார். 100க்கு அதிபதி கேட்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்கார சுகமா. அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு. அப்போ அப்படி குணமாக்குகிற, சுகமாக்குகிற, நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குகிற, நம்முடைய வியாதியை போக்குகிற இந்த அருமையான வேத வசனத்தை நாம் படிக்காம இருப்போமானால் நம்மை போல முட்டாள் உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த வேத வசனம் நம்மை ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இந்த வேத வசனத்தை வாசிக்காம இருந்தா நம்ம போல முட்டாள் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக இந்த வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது, இதை வாசிக்கணும், கேட்கணும், அதை தியானிக்கணும். அல்லேலூயா. 3வது வாசிப்போம். சங்கீதம் 119 165.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடையே அல்லேலூயா. மூன்றாவது, இந்த வேத வசனத்தினால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, என்ன சொல்லப்படுகிறது? சமாதானம். அது என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த சமாதானம் எங்க இருக்குன்னா, நீங்க வேதத்தை நேசிச்சா, இந்த வேதத்தை வாசித்து அதை நேசிச்சா உங்களுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சமாதானம் வேணுமா? வேதத்தை நேசி. சந்தோஷம் வேணுமா? வேதத்தை நேசி. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உலகத்திலே எது ரொம்ப முக்கியம்? சொல்லுங்க. அது இல்லாம எவ்வளவு பேர் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன், எங்கேயும். சிவாஜி ஒரு படத்துல போனார், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. அல்லேலூயா. சொல்றாங்க, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. அங்கே தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு செய்றேன். அல்லேலூயா. அப்ப சொல்லிட்டு அப்படியே விட்டாரா? என்கிட்ட வந்தா போதுன்னு சொன்னாரா? நம்ம எல்லாரும் அந்த தான் பேசுவோம். என்ன பேசுவோம்? மத்தேயு 11:28 எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். அதோடு நிப்பாட்டுருவோம். சுவிசேஷமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சரி, அதோட நிப்பாட்டுருவோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? சாந்தமும் நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சமாதானம் தர வாங்கன்னு சொல்ற, இளைப்பாறுதல் தர வாங்கன்னு சொல்றார். ஆனா வந்த நம்ம சொல்றாரு, என்கிட்ட செய்யுங்க, கத்துக்குங்க, என்கிட்ட படித்துக் கொள்ளுங்க, நான் எப்படி இருக்கேன் பாருங்க. இயேசு எப்படி இருக்க நம்ம எப்படி பார்க்க முடியும்? சொல்லுங்க. நீங்க வேற போய் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு போனா இயேசு சிலையா இருப்பாரு, போய் தொட்டு பார்க்கலாம். சில இடத்துல சிலுவையில அரைஞ்சு வச்சிருப்பாங்க, சில விழாவில் ஈட்டில் என்ன செய்வாங்க, ஈட்டில குத்தி வச்சிருப்பாங்க. அவர் சிலுவையை சுமந்துட்டு நீங்க நம்ம தோமா மலைக்கு போனா, செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனா, ஒவ்வொரு படியில ஒவ்வொரு ஸ்டெப் இயேசு குறிச்சு போட்டிருப்பாங்க. உள்ள போனா, சர்ச்சில் போனா ஒவ்வொரு இதுவும் அழகா செய்வாங்க, படமா வச்சிருப்பாங்க, சிலையா வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அங்க போய் இயேசு பார்க்க முடியுமா? அது உருவத்தை தான் பார்க்க முடியும், சிலையை தான் பார்க்க முடியும். ஆனா இயேசுவை பார்க்க முடியுமா? இயேசுவை நீங்க பார்க்கணும்னா இந்த வேதத்தை வாசிச்சாதான் பார்க்க முடியும். அல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போதுதான் இயேசுடைய பிறப்பிலிருந்து அவர் உயிர் தெழுந்த வரை பார்க்க முடியும். அவருடைய சுபாவத்தை பார்க்க முடியும், அவருடைய அன்பை பார்க்க முடியும், அவருடைய அற்புதத்தை பார்க்க முடியும், அவருடைய வல்லமையை பார்க்க முடியும், நம்முடைய நாமத்தின் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்காம இயேசுவை பத்தி நமக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அப்ப இயேசுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளணும்னா இந்த வேதத்தை படிச்சாதான் அவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும், அவரை போல நடக்க முடியும். அப்படி நடக்கும் போது இளைப்பாறுதல், ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? அல்லேலூயா. உடைய உள்ளத்திற்கு சமாதானம் கிடைக்கும். அது சாதாரண சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகருக்குடைய வாழ்க்கையில கூட எனக்கு சமாதானம் இல்லைன்னு புலம்புறாங்க. காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை வாசிப்பதே கிடையாது. அப்படி வாசித்தாலும் கதை புதுவதை போல வாசிச்சுட்டு அதை குறித்து அர்த்தமோ விளக்கமோ தெரிந்து கொள்வது கிடையாது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை தியானிக்கணும். அப்போதான் அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நான் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்தரலும். நீங்க ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்க போகும்போது இந்த ஜெபத்தை பண்ணிட்டு நீங்க வேதத்தை வாசிச்சா அதுல இருக்கிற அத்தனை மறைபொருளும் தேவன் நமக்கு இலக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அதுக்கு நம்ம வேதத்தை வாசிக்க போனோமே. உங்களுக்கு சிம்பிளா தினந்தோறும் ஒரு அதிகாரம் படிங்கன்னு சொன்னா அதை படிக்க முடியலையே. தினமும் 4 அதிகாரம் படிச்சா ஒரு வருஷத்துல ஒரு முழு பைபிள் படிச்சு முடிக்கலாம். உங்களை எவ்வளவு அன்பா சொல்லியாச்சு, சாந்தமா சொல்லியாச்சு, திட்டி சொல்லியாச்சு, கடிந்து சொல்லியாச்சு. அப்படி கடிந்து கொள்ளும் போது என் மேலதான் எல்லாரும் செய்றாங்க, என்ன இப்படி பேசுறாரு, என்ன இப்படி பண்றாரு. நாம உலகத்துல 6 நாளும் பிரச்சனை போறதோட சபைக்கு போனா அங்க போனாலும் இவர் இப்படி திட்டுறாருன்னா ஒருத்தே தவிர, அவர் ஏன் திட்டாரு, எதுக்கு திட்டாரு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தானே, நாம நல்லா இருக்கு தானே, நம்ம பரலோகத்துக்கு போறதுன்னு சொல்றாரு என்கிற அந்த சிந்தை வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆண்டவரை கருத்துல எது கொடுத்திருக்கிறாரு, உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு இருக்கிற பேஸ்மெண்ட் ஜபமும் வேத வாசிப்பும் தான். அதை பண்ணுங்க அப்படின்னும் போது அதை செய்ய மாட்டேன்னு முரட்டாட்டெல்லாம் பண்றீங்க. இப்போ இந்த கலாத்தியர், எபேசியர் இது ஒரு 6 அதிகாரம், அது 6 12 அதிகாரம். ஒரு நாளைக்கு நீங்க பாதி அதிகாரம் படிச்சிருந்தாலே இந்த மாசத்துல முடிச்சிருக்கலாம். அப்ப நான் ஏன் படிக்க மாட்டீங்கன்னா, ஒண்ணு இவர் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு அப்படி போலாம், இல்லையா உங்களுக்கு வேதத்தை குறித்து அக்கறை இல்லாம இருக்கலாம், அல்லது நம்ம பரலோகத்துக்கு போகன்ற அந்த சிந்தையே இல்லாம இருக்கலாம். ஏன் என்ன காரணம் உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன காரணம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சமாதானம் வேணுமா, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, வேதத்தை நேசிங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லலன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு சமாதானம் வேணான்னு சொல்லலன்னு சொல்லி பார்க்கலாம். சமாதானம் வேணும்னு சொன்னவங்க பாதி பேர் அல்ல சொன்னீங்க, பாதி பேருக்கு சமாதானம் வேணாம். ஆனா வேணான்னு சொன்னாலும் அதுக்கு ஏத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க. ஒண்ணு வேணுன்றதுக்கு அல்ல சொல்லணும், இல்ல வேணான்றதுக்கு அல்ல சொல்லணும். ரெண்டுத்துக்குமே சொல்லலன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா. அது யாரோ சொன்னாங்களே, ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கணும், இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும், நடுவுல இருந்தாலும் செய்வாங்க. அல்லேலூயா. ஒன்னு சமாதானம் வேணும்னா வேணும், வேணும்னா வேணாம். ரெண்டுத்துக்குமே நான் அல்லையே சொல்ல மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. நீங்க இளைப்பாறுதலா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா வேதத்தை நேசிங்க. அந்த வேதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அதிலே அழகா சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவளுக்கு அப்புறம் அவர்களுக்கு இடரல் இல்லை. அவளுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. என்ன இல்ல? இடரல் இல்லை. இடரல் என்னது? இயேசு விட்டு தூரம் போக மாட்டாங்க, இடறி போக மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வார்கள், அவரை உறுதியாய் விசுவாசிப்பார்கள், இயேசுவோடு கூடவே இருப்பார்கள், இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு, வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா செய்வாங்க, வீட்டு விலகிடுவாங்க. அல்லேலூயா. இப்ப வேதத்தை அதிகமா நேசிச்ச பவுல் சொல்றாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:36 இருந்து. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவங்க இந்த பவுல போல என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவனிலிருந்து பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஒன்று மரணம், ஜீவன், அப்புறம் தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, வேறெந்த சிருஷ்டியானாலும். மேல 36 சொல்றாரு, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டை. ஒரு மனுஷனை இயேசுகிட்ட இருந்து பிரிக்கிற காரியங்கள் இவையெல்லாம் எந்த மனுஷன் வேதத்தை நேசிக்கிறார்களோ, எவர்கள் வேதத்தின்படி வாழ நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காரியத்திலிருந்து எந்த இடரலும் செய்யாது, வரவே வராது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும், இப்ப பாடல என்ன பாடணும், என்ன உண்மையை சொல்லுங்க. நீங்க சோதரிப்பீங்களா? சொல்லுங்க, உண்மையை சொல்ல சோதரிப்பீங்களா? நம்ம வாயில தான் சொல்லுவோம், ஆனா சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. இயேசு விட்டு என்ன செய்வோம்? அம்மா பேதுரு சொன்னார், என்ன சொன்னாரு? ஆண்டவரே, மரணம் ஆனாலும் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும், காவலிலே போட வேண்டியதா இருந்தாலும் செய்வேன், நான் உம்மோட கூட தான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார் பேதுரு. சொன்ன அடுத்த நாளா என்னாச்சு சொன்னார், ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதலிப்ப சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசு உயிர் தந்த பிறகு, பசுத்தான அபிஷேகத்தை பேதுரு பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு நாளும் மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. பேதுருவை எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், சிறைச்சாலையில போட்டாங்க, எதுவும் இருந்தாலும் சில அவரை இயேசுவை மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா. கடைசி அவரை சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது சொன்னாரா, இயேசுவை போல என்ன சிலுவையில் அறையாதுங்க, அதுக்கு பாத்திரவன் அல்ல, என்னை தலைகீழ அறைங்க சொல்லி தலைகீழ அறையப்பட்டு அவர் மரித்தாராம். சத்தமா சொல்லுவோமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை நாம் சோத்தரிக்கிறோம்னா, நமக்குள்ள வேதத்தை யார் அதிகமா நேசிக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்காதவங்களால முடியாது, வேதத்தை அறியாதவங்களால முடியாது. வேதத்தை அறிஞ்சவங்க தான் பைபிளை இப்படியெல்லாம் உதாரணம் இருக்கு, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, நாம வாழுவோம் என்ற என்ன செய்யும், சிந்தை வரும். அல்லேலூயா. நீங்க தானியேல் புத்தகத்துல வாசிக்கும் போது சாத்ராக் மேஷாக் குறித்து வாசிப்போம், கதையா வாசிப்போம். அவங்களுக்கு என்ன சோதனை வந்தது சொல்லுங்க? ஆமா, அந்த பொற்சிலையை வணங்கலன்னா எங்க போட்டுருவோம்? அக்னி சூளையில போட்டுருவோன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அவங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க விடுவிக்காம போனாலும் என்ன செய்ய மாட்டோம். இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சு, இதெல்லாம் நம்ம தியானிச்சு, இதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா, அவருக்கு வந்த அந்த சோதனை நமக்கு வந்தா அவர்களை போல நீக்க முடியும். அல்லேலூயா. அது நமக்கு தெரியாவிட்டா என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அது நமக்கு தெரியாவிட்டு என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க? ஆமா, அந்த சோதனை வரும்போது, அப்பா எனக்கு அதெல்லாம் பெருசு, உயிர் தான் பெருசு. என்ன பெருசு? எனக்கு உயிர் தான் பெருசு. ஆகினால எனக்கு அந்த சிலையை, எந்த சிலை, அந்த சிலை 10 சிலை நான் செய்வேன், பண்ணிட்டு போயிடும் பண்ணிடும். அல்லேலூயா. தானியேலுக்கு சோதனை வந்தது. என்ன வந்தது? ஆமா, செபிக்க கூடாதுன்னு அவன் சொன்னான். பத்திரத்துல கையெழுத்து போட்டதே அறிந்த பிறகு கூட இந்த தானியேல் சொன்னான்,
என்ன செய்வேன், தினமும் 3 வேளை ஜெபிப்பேன்னு சொல்லி ஜெபித்தான். இப்ப இதெல்லாம் நம்ம படித்து அறிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில இடர்கள் வராது. இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது, இதெல்லாம் நேசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் வரும்போது நாம தைரியமா இயேசுவுக்காக நிக்க முடியும். இதெல்லாம் தெரிய விட்டா, தியானிக்க விட்டா, இதை கதை புத்தகமா படிச்சுட்டு போனா நமக்கு என்ன வராது, அந்த சூழ்நிலை வரும்போது இடர்கள் தான் வருமே தவிர தேவனுக்காக நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்கு வராது. அல்லேலூயா. அதனால இயேசுவின் வசனத்தை தியானித்தால், அதை நாம் நேசித்தால் நமக்கு என்ன உண்டு சொல்லுங்க, இடரல் இல்லாத வாழ முடியும். அடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எந்த பட்டணத்தார்? பெரேயா பட்டணத்தார். என்ன பண்ணாங்களா? வேத வசனத்தை என்ன பண்ணாங்களா? தினந்தோறும் என்ன பண்ணாங்களா? அதாவது வாசிக்க சொல்றதுக்கே வாசிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன பண்ணாங்களா? ஆராய்ந்து பார்த்தார்களாம். வாசிக்கிறது ஒரு பக்கம், நேசிக்கிறது ஒரு பக்கம், தியானிக்கிறது ஒரு பக்கம், ஆராய்ந்து பார்க்கிறது ஒரு பக்கம். அல்லேலூயா. இவர்கள் வேதத்தை தினந்தோறும் முதல்ல ஆராய்ந்த பக்கம் வாசிக்கணும்ல. இவங்க தினந்தோறும் வேதத்தை வாசித்து அதை ஆராய்ந்தபடினாலே எப்படி போனாங்களாம்? என்னாங்களாம்? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். என்ன குணசாலிகள்? இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், சபைக்கு வரோம், ஆனா நம்முடைய சுபாவங்கள் மாறவில்லைன்னா நமக்கு என்ன காரணம்? நற்குணசாலிகளாய் மாறலன்னு அர்த்தம். அப்படிதானே? இன்னைக்கு பாருங்க, 100க்கு 90 கிறிஸ்தவர்கள் சுபாவமே மாறாம இருக்காங்க. ஒரு மனம் திரும்பலே இல்லாம இருக்கிறாங்க. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு எப்படி இருந்தாங்களோ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை என்ன செய்யல? ஆராய்ந்து பார்க்கல, வேதத்தை வாசிக்கல, வேதத்தை நேசிக்கல, வேதத்தை தியானிக்கல. இந்த வேதத்தை அவங்க வாசித்து அதை தியானிக்க ஆரம்பிச்சா அவருடைய எல்லா குணங்களும் என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? மாறிடும். கலாத்தியர்ல 5 சொல்லுதுல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. தெரியுமா? அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் ஏறக்குறைய 17 காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள், வெறிகள், களியாட்டுகள். 17 காரியங்கள் மாம்சத்துக்கு இருக்கு. இந்த மாம்சத்துக்கு 17 நம்ம விட்டு எதெல்லாம் வெளியே போயிருக்கு? ஏதோ ஒரு சில காரியங்கள் போயிருக்கலாம். ஆனா முற்று முழுசும் நம்ம விட்டு வெளியே போனாதான் அதே காரியம் சொல்லப்படுதுல. அதே கலாத்தியர் 5 ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அல்லேலூயா. இந்த 17 காரியம் வெளியே போனாதான் அந்த 9 காரியம் உள்ளவர். இந்த ஆவின் கனிகள் 9 இருந்தா நீங்க நற்குணசாலிகளாய் இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க பூரணராய் இருக்கலாம், நீங்க பண்புள்ளவர்களாய் இருக்கலாம், அன்புள்ளவர்களாய் இருக்கலாம், கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்களாய் இருக்கலாம். அப்போ ஆண்டுடைய வருகையில நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. அந்த மாம்சத்தின் கிரிகள் 17 நம்ம விட்டு போகணும்னா நமக்குள்ள வேத வசனம் உள்ள போயிட்டே இருந்தா ஒன்னொன்னா வெளியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நமக்குள்ள அந்த 17 காரியங்களை வீட்டுல போய் கூட வாசிச்சு பாருங்க. 17 காரியங்கள் என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதுல முக்கியமான விபச்சாரம் இருக்காது, வேசித்தனம் இருக்காது, அசுத்தம் இருக்காது, காம விகாரம் இருக்காது, பில்லி சூனை இருக்காது, விக்கிரகம் என்ன செய்யதே இருக்காது. அல்லேலூயா.
நான் நம்பிக்கையா சொல்ல இருக்காதுன்னு. சிலருக்குள்ள அது கூட செய்யலாம், சிலருக்குள்ள அது கூட சில இருக்கலாம். ஆனா மீதி சொல்லப்படுதுல, பகை, வைராக்கியம், மார்க்க பேதம், வெறிகள், கொலைகள், பொறாமை, கோபங்கள்லாம் இருக்குல்ல பத்திங்களா, இதெல்லாம் நம்ம கிட்ட என்ன செய்யுது சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இங்க இருக்கிற வீட்டுல ஒரு 10 பாம்பு உள்ள பூந்துருச்சு. உங்க வீட்டுல 10 பாம்பு உள்ள வந்துடுச்சு. இப்ப 10 பாம்புல நீங்க ஒரு பாம்பை மட்டும் அடிச்சு வெளியே போட்டு மிச்சம் 9 பாம்பு உள்ள இருந்தா உள்ள இருப்பீங்களா? சொல்லுங்க. இல்ல 5 பாம்பு அடிச்சு வெளியே போட்டு மீதி 5 பாம்பு உள்ள இருந்தா இருப்பீங்களா? சொல்லுங்களேங்க. இருப்பீங்களா? உள்ள போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இருக்கிற 10 பாம்பு அடிச்சு வெளியே போட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல வீட்டுக்கார விளாண்டுப்பாங்க செக் பண்றதுக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. உள்ள அந்த 10 பாம்பை எடுத்து வெளியே போட்டு பிறகுதான் என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள வருவோம். ஏன்னா ஒரு பாம்பு இருந்தாலும் என்ன செய்ய உயிருக்கு ஆபத்து. அப்ப இந்த 17 மாம்சத்தின் கிரியைகள்ல ஒண்ணு இருந்தா கூட நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னா வேதம் சொல்லுது. அப்படின்னு சொல்லுது. இத மாம்சத்தின் வெளியேங்க சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர் பவுல். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப நமக்குள்ள இருக்கிற பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் இதெல்லாம் மட்டும் வெளியே போனாதானே பரலோகத்துக்கு போக முடியும். இதெல்லாம் வெளியே போனா இந்த வேதம் நமக்கு உள்ள போகணும். எங்க போனோம்? இந்த வேதம் இருதயத்துக்குள்ள போகணும். நீங்க நடமாட ஒரு பைபிளா மாறணும். அல்லேலூயா. நீங்க படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, ஆனா உங்களுடைய ஃபுல்லா இருதயத்தை ஃபுல்லா இந்த வேத வசனம் நிரம்பி இருக்கணும். நீங்க வாயை திறந்தா என்ன செய்யணும்? வேத வசனம் தான் வெளியே வரணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. அப்படி மாறினாதான் நீங்க நற்குணசாலியாய் மாற முடியும். இல்லாவிட்டால் நீங்க என்ன செய்ய முடியாது? நற்குணசாலியாய் மாற முடியாது. சொல்லுவாங்களே, பாதி மிருகம் பாதி மனுஷன். இல்ல கடவுளா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்யப்பட்ட மனுஷன். எப்படி அப்படி இருக்க போறீங்களா? இல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுறது போல நானும் அன்பாகவே இருப்பேன்னு இருக்க போறீங்களா? அல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதம் தெரியுமா? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல. ஆமா. பாதி அசுத்தம் பாதி பசுத்தம் கலந்த ஒரு கலவையா இருப்பது தேவனுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. நீங்க ஒரு தங்கம் வாங்குறீங்க. நீங்களாம் வாங்க மாட்டீங்களோ? சரி, வாங்குறீங்க வச்சுங்களேன். ஒரு சவரத்துல வாங்குறீங்க 8 கிராம். 8 கிராம் தங்கம் இருக்கு ஆசைப்படுவீங்களா? இல்ல 4 கிராம் தங்கமும் 4 கிராம் பித்தளை இருக்கு செம்பு இருக்கு ஆசைப்படுவீங்களா? சொல்லுங்க. இப்போ தங்கம் செய்யினாவ கொஞ்சம் செம்பு கலப்பாங்க. இப்போ அது கூட வேணாம்னு சொல்றாங்க. பியூர் தங்கத்தின செய்யறாங்க. அது என்னது? 996 916 அதுதான் வேணும்னு வாங்குறேன். ஏன்னா அது எப்ப கொடுத்தாலும் செய்வாங்களாம், செய்கூலி சேதாரம் இல்லாம செய்வாங்க. அதென்ன விரும்புறீங்க? கொஞ்சம் கூட செம்பு கலக்கூடாதுன்னு. அதுல கூட கொஞ்சம் செம்பு கலப்பாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சமா கலப்பா நினைக்கிறேன். இப்ப தங்கம் வாங்க நினைக்கிற நாம அது பியூர் தங்கமா இருக்கு நினைக்கும் போது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவனு நீங்க பியூர் பரிசுத்தவானா இருக்குன்னு நினைப்பாரு, நினைக்க மாட்டாரா? ஆனா நாம பாதி தங்கம் பாதி பித்தளையா இருந்தா அப்படி அதுவும் சொல்ல முடியாது. கால்வாசி தங்கம் முக்காவாசி பித்தளையா இருப்போம். அல்லேலூயா. நான் பாதி தங்கம் பாதி பித்தளைன்னு சொன்னாலும் சொல்ல பார்க்கலாம். கர்த்தாவே, அப்ப முழு பித்தளை எல்லாரும். அல்லேலூயா. நாம இருக்கிறோம் பாதி பித்தளையா இருக்கிறோம் பாதி தங்கமா இருக்கோம். ஆனா முழு தங்கமாய் மாறும்படியாக தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க முழு தங்கமா மாறணும்னா வேத வசனம் தினந்தோறும் வாசிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும்.
அதை நேசிக்கணும். அப்பதான் நீங்க நற்குணசாலியாய் மாற முடியும். உங்களுக்குள்ள இருக்க துர்க்குணங்களை தான் உங்களை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. ஒரு கெட்ட வாடை ரூமை விட்டு வெளியே போனா என்ன செய்யணும்? ஒரு நல்ல வாடை உள்ள வரணும். சொல்லுவாங்களே, பசங்களாம் பண்ணுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க, நல்ல வாசனை, கூதத்தி கொளுத்துவாங்க, வாசனையா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? ரூம் ஸ்ப்ரே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அல்லேலூயா. டாய்லெட்டுக்கெல்லாம் செய்றாங்க, ஒன்று அந்த ஆமா எடுத்து வாங்கி வச்சிருக்காங்க, வாசனையா இருக்கட்டும். அதாவது நாத்தனும் அங்கதான் இருக்கும், அதை இது மேற்கொள்ளும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த நாத்தம் பண்ண ஒழுங்கா என்ன செய்யணும்? சுத்தமா கழுவுனா தானே செய்யும் போகும். ஆனா அரைகுறையா கழுவி நாத்தம் இருக்கும், அதை நாத்தத்தை அடிக்காம இருக்குன்னு செய்வாங்க, வாசனையான பொருளை வச்சிருவாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமே, நம்ம ஒழுங்கா சோப்போட்டு குளிச்சா எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். குளிக்காம சென்ட் அடிச்சுன்னு போறாங்கல்ல, எதுக்கு? வேறு ஒன்று அர்த்தம் வெளியே செய்யக்கூடாது, தெரியக்கூடாது சொல்றாங்க, சென்ட் அடிச்சுட்டு போறாங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னதான் குளிச்சாலும் வேர்வை தருது, அதான் சென்ட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் உடம்பு ராசி. சில பேர்லாம் குளிக்காம என்ன பண்ணுவாங்க? சென்ட் மட்டும் உடம்புல அடிச்சு போயிடுவாங்க. நான் வேதம் சொல்லுவது, நீங்க நற்குணசாலிகளே மாறணும். நீங்க எப்படி மாறணும்? நற்குணசாலிகளே மாறணும். நல்ல ஆவின் கனி உள்ளவர்களாய் மாறணும். ஆவின் கனி இருந்தாதான் நீங்க பரலோகம் போக முடியும். ஆவின் கனி இல்லாம மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது பரவாயில்ல அப்படின்னா, இப்போ எல்லாம் அந்த ஓட்டு பதிவுக்கு போனாங்க, ஓட்டு போட போனாங்க. கிளாம்பாக்கத்துக்கு போனாச்சு, பஸ் கிடைக்கல. எத்தனையோ லட்சம் பேர் அங்கே என்ன சொன்னாங்க, பஸ் கிடைக்காம அவசரப்பட்டாங்க. அவங்க ஊருக்கு போகாத என்ன பண்ண முடியல, ஓட்டு போட, ஒரு ஓட்டு தான் போட முடியல. ஆனா அவங்களுக்கு எது நஷ்டம் தான் சொல்லுங்க? யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு நஷ்டம், ஆனா இவங்களுக்கு என்ன கிடையாது, நஷ்டம் கிடையாது. அப்ப போகலைன்னா, ஒரு ஊருக்கு போறோம் பஸ்ஸுக்கு போகலன்னா என்னது, அந்த ஊருக்கு போகாத பயம்தான் நிற்குமே தான், நமக்கு என்ன கிடையாது, நம்ம சொந்த ஊர்ல இருக்க போறோம். அப்படிதானே? அல்லேலூயா. இப்போ நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போகணும்னு ஆசைப்பட்டீங்க, டிக்கெட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்க, விசா எடுத்துட்டீங்க. நீங்க போன டைம்ல கொஞ்சம் லேட்டா போயிட்டீங்க, பிளெயின் போயிடுச்சு. என்ன நஷ்டம்? டிக்கெட் எடுத்த, விசா எடுத்த காசு நஷ்டம், டிக்கெட் எடுத்த காசு நஷ்டம், நீங்க ஊருக்கு போக வேண்டிய ஆசை போச்சு. ஆனா எங்க இருப்பீங்க? இந்தியாவில் நம்ம செய்யற சென்னையில இருப்போம். ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க செத்ததுக்கு அப்புறம் ஒன்னு பரலோகத்துக்கு போனோம். சப்போஸ் பரலோகத்துக்கு போனா இந்த பூமியில இருக்க முடியாது, எங்க போனோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப ஊருக்கு போலன்னா அந்த பணம் தான் நஷ்டம். ஆனா நீங்க இருக்க போது எங்க, இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஆனா நீங்க பரலோகத்துக்கு போனாக்கா, பரலோகம் போலனாக்கா அடுத்த ஆப்ஷன் எங்கதான்? நரகம் தான் போகும். இந்த பூமியில இருக்க முடியாது. ஏன்னா பூமியில நம்ம இருக்க போற, வாழ போற நாட்கள் கொஞ்ச நாட்கள். ஆண்டுடைய வருகை வந்து அதுவும் சின்ன சிறுவம் போயிடுவோம். அப்போ நீங்க பரலோகத்து போலனாக்கா நமக்கு 100% என்னதான் சொல்லுங்க, 100% எங்கதான் போனோம்? நரகம் தான் போகணும். அங்கு சொல்ற ஆண்டவர், அங்கு புழு சாகாது, அப்புறம் அக்கினி அவிய. அங்க உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, கொழுந்து விட்டு அப்படிதான் பாடிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நரகம் போக ஆசை? யாருக்கு ஆசை? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக ஆசை? அல்லேலூயா. நீங்க பரலோகம் போனா நற்குணசாலியா மாறணும். நற்குணசாலியா மாறணும், இந்த வேதத்தை வாசிக்கணும். உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்றேன், இந்த தயவு செய்து இந்த பைபிளை படிங்க, வேதத்தை வாசிங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துட்டு சொன்னதை காலைல வாங்கிட்டு இவருக்கு வேலை இல்லை, வார வாரம் இதே பிரசங்கம் தான் பண்ணுவார்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணிட்டு போனீங்கன்னா நஷ்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். சொன்னாங்களே, ஓட்டு போடும்போது பார்த்து பார்த்து ஓட்டு போடுங்க, நல்லவனை தேர்ந்தெடுங்க. ஒரு நல்லவனை தேர்ந்தெடுக்கலாம், 5 வருஷம் நாம தான் கஷ்டப்படணும்னு சொன்னாங்களே, அதே போல நீங்க வேதத்தை வாசிக்கலாம், எனக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு நஷ்டம். நீங்க நரகம் தான் போனோம், பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அதை புரிந்து நீங்களும் படிங்க, உங்க பிள்ளைகளையும் படிக்க வைங்க.
தயவு செய்து உங்க பிள்ளைகளை வேதத்துக்கு நேரம் படிக்க வைங்க. எதுக்கு நேரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, வேதத்தை தினந்தோறும் அதிகாரத்தை படிக்க வச்சு, கட்டாயப்படுத்தி அவளை படிக்க வச்சு, அந்த வேதத்துல அவளை தேறினவங்களாய் மாற்றுங்க. கர்த்தர் உங்களை அதிகமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சதமா சொல்லுவோமே. ஆண்டுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? ஓசியால வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓசியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுல தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா 8:12. அதாவது வேதத்தை வாசிச்சா நேசிச்சா 4 ஆசீர்வாதம் பார்த்தோம். 1 செழிப்பா இருக்கலாம், 2வது சுகமா இருக்கலாம், 3வது சமாதானமா இருக்கலாம், 4வது இடர் இல்லாம இருக்கலாம், 5வது நற்குணசாலிகளா இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் வேதத்தை எழுதி கொடுத்தாரா? ஆனா வேதத்தை என்ன பண்றோமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? படிங்க மேல செய்ய எல்லாரும். அல்லேலூயா. வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தாரா? நம்மள என்ன பண்றோமா? அந்நிய காரியம். அந்நிய காரியம் என்ன? எனக்கு அதுக்கும் ஒரு பைபிளும் செல்போனும் உங்க கையில கொடுத்தா நீங்க எதை எடுப்பீங்க? பேச்சு மூச்சே காணும். சார்ஜ் எதுக்கு போடுறீங்க? உலகமே உங்கள் கையில். என்னது? ஆமா, உலகமே உங்க கையில். இது பரலோகம் உங்கள் கையில். இப்ப சொல்லுங்க, பரலோகம் வேணுமா இல்ல உலகம் வேணுமா? 199 பேர் தேர்ந்தெடுக்கிறது எதுதான்? உலகத்தை தான். உங்களுக்கு உலகம் வேணுமா பரலோகம் வேணுமா? வேதம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவிடத்துல என்ன செய்யா? அன்பு இல்லைன்னு 1 யோவான்ல அழகா சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய ஆப்ஷன் எதுவா தான் இருக்கு? செல்போனா தான் இருக்க தவிர பைபிள் என்னவா இருக்கிறது? அவளுக்கு அந்நிய காரியமா இருக்கிறது. பாருங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். நீங்க என்ன பண்றீங்க? நம்ம இப்போது நம்ம செல்போனை வச்சுக்கிறோம். ஆனா அந்த டைம்ல செல்போனே இல்ல, டிவியும் இல்ல. அந்த ஜனங்களே என்ன பண்ணிருக்கிறாங்க? இப்ப நாடு எவ்வளவு முன்னேறி, டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறி, செல்போனே வந்துருச்சு. இப்ப நாம சட்டை பண்ணுவோமா? ஒரு நேரத்துல பைபிள் கையுமா இருந்தவங்க, ஒரு நேரத்துல ரிமோட்டும் கைக்கு என்ன சொன்னாங்க? கையுமா இருந்தாங்க டிவிக்கு. இப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் செல்போன் கையுமா தான் இருக்கிறாங்க. செல்போன் இல்லாவிட்டால் அவருக்கு என்ன கிடையாது? உயிரே இல்லை. அப்படிதானே சொல்லுவாங்க. இங்க 6வது போடுவாங்க, என் உயிரே என் உயிரே என் உயிரானீரேன்னு பாடுவாங்க. அல்லேலூயா. அப்படிதானே பாடுவோம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே. ஆமா, அப்படிதான் மனம் முருங்கி ஆராதிப்பாங்க. ஆனா அவங்களுடைய உயிரெல்லாம் இதுதான் இருக்கு, செல்போன் தான் இருக்கு. எது சொல்றீங்கன்னா, அவன் செல்போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது செல்போனை கொஞ்சம் பிடிங்கி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரிமோட்டுக்கு சண்டை வரும், ரிமோட்ல சேனல் மாத்ததுக்கு சண்டை வரும், அடிச்சுப்பாங்க. வீட்டுல புருஷன் முன்னாடி அடிச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு, அண்ணன் தம்பி அடிச்சுப்பாங்க, அக்கா தங்கச்சி அடிச்சுப்பாங்க ரிமோட்டுக்கு. இப்பெல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? இப்பதான் அடிச்சு கூட சொல்லி ஆளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? ஒரே போன் தான் 2 பேர் அடிச்சுப்பான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. வரப்போகுது, ஏதாவது ஃப்ரீயா வைஃபை வரப்போகுது. யாரும் வாக்குறுதி கொடுக்கலையா? ஃப்ரீ வைஃபைக்கு கொடுத்துருக்காங்களா? அல்லேலூயா. ஆனா வரப்போகுதுன்னு, வரப்போற காலங்களில் வைஃபை என்ன வருது? ஃப்ரீயா வரப்போகுது. செல்போன் என்ன செஞ்சாங்க? இப்போ கையில கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு ரிமோட்டுக்கு அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு செல்போனை நீங்க ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது செல்போனை வாங்கி பாருங்களேன், உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்களேன்.
அது சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் செல்போனை பிடுங்கி பார்த்தா தெரியும் அவங்களுடைய சுபாவம் என்னவென்று தெரியும். அல்லேலூயா. நீங்க வேணா வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க செல்போனை வச்சு கேம்ஸ் விளையாடும் போதோ யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போதோ சும்மா அடி வாங்கி பாருங்களேன். உங்க வீட்டுக்கார கையில இருந்து கொஞ்சம் வாங்கி பாருங்களேன், உங்க மனைவி கையில இருந்து கொஞ்சம் வாங்கி பாருங்களேன். அப்படின்றீங்க. ஓ, வீட்டுக்காரர் கொடுப்பாரு, ஓங்கி ஒண்ணு கொடுப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. நல்ல ஐடியா தான். திருப்பி குதிரை என்ன பண்றது? இதுவும் நல்ல ஐடியாவா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. நம்முடைய உயிரில் என்னவா இருக்கிறது? இப்போ செல்போன் அந்நிய பைபிள் அது என்னமோ பாவப்பட்ட ஜென்மம் போல எத்மை ஸ்லாப்ல வச்சுட்டு வரும்போது கொண்டு வரோம். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க பரலோகம் போகணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. தேவன் வேதனைப்படுகிறது போல அந்நிய காரியமா எனினாகல என் வேதத்தை அவர் முக்கியப்படுத்துறாங்க, வேதத்தை அவங்க தியானிக்கிறாங்க என்று சொல்லி உங்களை குறித்து தேவன் என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 49. வாசிங்க. வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அல்லேலூயா. வேத அறியாத ஜனங்கள் யாரா? அல்லேலூயா. வேதத்தை அறியாதவர்கள் யாரா? என்ன சாபம்? கிடைக்காது. செழிப்பா இருக்க மாட்டாங்க, ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க, சமாதானம் இருக்காது, எது கொண்டா இடறி போவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல குணமே இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா அவங்க யாரு? முடிவில் எங்க போக மாட்டாங்க? பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கை என்னவா இருக்கிறது? சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதத்தை அறியாத ஜனங்கள் என்ன ஜனங்கள்? ஆமா, வேதத்தை அறிந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. சரி, நம்முடைய வாழ்க்கை தான் இப்படி. இன்னொரு வாழ்க்கையை பார்ப்போம். ஓசியா 4:6 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் அறிவில்லாமையில் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு, நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. அதாவது ஆண்டு சொல்றாரு, நீ வேதத்தை அறியாவிட்டால் சபிக்கப்பட்ட. ஓகே, உன்னோடு போது. ஆனா இங்க சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை செய்வாரா? அப்போ நம்முடைய சந்ததி, நம்முடைய வருங்கால சந்ததி அத்தனையும் ஆண்டவர் மறக்க வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. சங்கீதம் 120 சொல்லுது, உன் பிள்ளைகளின் பிள்ளையுடைய சமாதானத்தை காண்பாயின்னு சொல்றார். ஆனா ஓசியா சொல்ல, நீ வேதத்தை மறந்தா பிள்ளைகளை நான் என்ன செஞ்சிருவேன்? மறந்துடுவேன். நீங்க வேத அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறீர்கள் என்ற. என் ஜனங்கள் அறிவில்லாமையா? ஆமா, வேதத்தை அறியாவிட்டால் சங்காரம். நீ அறிவை வெறுத்தாய், வேத அறிவை என்ன செஞ்ச? வெறுத்தாய். மீண்டும் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையில் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. தேவன் நம்மை வெறுத்து விடுவார். அறிவை வெறுத்தால் தேவன் நம்மை வெறுத்து விடுவார். நம்முடைய பிள்ளைகளை தேவன் மறந்து விடுவார். நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க வேதத்தை நேசிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வேதத்தை நேசிக்காவிட்டால், அதை அசட்டை பண்ணினால் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அசட்டை பண்ணப்படும். பிள்ளைகளுடைய துக்கங்கள் உங்களுக்கு பெரிய துக்கமாய் மாறும்.
பிள்ளைகளுடைய அந்த கண்ணீர் உங்களை பெரிய கவலை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அகில அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவின் வசனம் உங்கள் இருதயத்துல பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. மீண்டுமாய் கொலோசியர் 3:16 வாசி நாம் ஜெபிப்போமா? கிறிஸ்துவின் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா.